ஆசீர்வாதமாச்சார், இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படின்ற அடிப்படையில் தனக்கான சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு பாஜக இதை அணுகுதா, இல்லை மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவுக்கான சூழல் அவ்வளவு உகந்ததா இருக்காது தேர்தல் முடிவுகளில் அப்படின்ற நிலையிலிருந்து இதை அணுக போதா? வணக்கம் கார்த்திகேயன். இந்த விவாதத்துல நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா, இந்த இந்தி கூட்டணி, நாங்க அதை இந்தி கூட்டணின்னு தான் சொல்றோம். 18 ஜூலை 2023 அன்னைக்கு இந்த கூட்டணிக்கு இவங்க அஸ்திவாரம் போட்டாங்க. ஆனா அந்த போட்ட அஸ்திவாரத்துல இருந்து அவங்க கட்டடம் ஆரம்பிக்க ஒவ்வொரு சமயத்திலையும் அவங்களுக்கு பல நெருடல்கள். இதுல அதுல உள்ள அந்த லீடர்ஸ்க்குரிய ஹை ஈகோ, கல்யாணத்தை பண்ணி பாருன்னா சொல்லுவாங்க. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் செய்யும். ஆனா இது ஒரு சாதாரண வீடு இல்ல. ஏன்னா இந்த வீடு நாட்டுக்கு அடுத்த 5 வருடத்துக்கு கூடிய ஒரு வீடு. இந்த வீட்டை சாதாரணமா நம்ம எடை போட முடியாது. ஏன்னா இந்த தேர்தலை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1984 அதுக்கு பிறகு 1984 இருந்து 89க்கு பிறகு நமக்கு அறுதி பெரும்பான்மையான ஒரு கட்சிக்கு ஆட்சி கிடைச்சது 2014 பாஜகவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். அதே தொடர்ச்சியாக 2019 அது தொடர்ந்தது. இப்பொழுது 2024 மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தான் செய்த நல்லாட்சிக்கு ஒரு கேரண்டி, அவர் கொடுத்த ஒவ்வொரு கேரண்டிக்கும் மக்களிடமிருந்து ஒரு ரெகக்னிஷன் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இதன் மூலமாக மக்கள் மூன்றாவது முறையாக வாக்களிக்கும் சூழ்நிலையில் இவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் சித்தாந்தம் கொள்கை ரீதியாக அந்த மாநிலங்கள்ல ஒருத்தவங்க எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி உருவானதே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை தான் நாங்க பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அப்பவே தெரியும், 2023 ஜூலையிலே தெரியும், இந்த கூட்டணி நெடுநாள் நீடிக்காது. ஏனென்றால் இந்த கூட்டணிக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக எதிர்ப்பு தான் ஒரே கொள்கை பாஜக எதிர்ப்பு தான். ஒரே பாஜக எதிர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அவரை மூன்றாவது முறையாக வரக்கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதே இப்ப நம்ம பேசுறது மேற்கு வங்காளத்தையும் இது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி செய்யக்கூடிய டெல்லி பஞ்சாபை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை கன்ஃபைன் பண்ணிக்கலாம். இதே மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அங்க வேறு ஒன்றியது 2007-2008 கம்யூனிஸ்டை எதிர்த்து தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நந்திகிராம்ன்ற அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்து சென்றார்கள். அதன் மூலமாக மக்களுடைய பார்வை திரிணாமுல் காங்கிரஸை நோக்கி போனது. அது படிப்படியாக 2009 அவருக்கு அங்க ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த வெற்றியில முதல் அடியாக அவருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது பாஜக. 2019 தேர்தலில், லோக்சபா தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய புஷ கொடுத்துச்சு. 18 சீட்டோட நாங்கள் அங்க எங்களுக்கு லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் கிடைச்சாங்க. அந்த இடத்துக்கு தான் மம்தா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணின்னு நான் பார்க்க முடியாது, இந்தியா கூட்டணியில் நான் இருக்கிறேன், ஆனால் என் மாநிலத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலுவோடு நான் தான் இருக்கிறேன். நீங்கள் கூட்டணியை அமைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரே ஒரு சீட்டை கூட நீங்கள் பாஜகவுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றாங்க. நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது வெவ்வேறு மாநிலங்களில் பலமாக ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் மம்தாவோட பேச்சு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி எங்களை பொறுத்தவரை நாங்கள் சவாலை எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய கட்சி இன்னைக்கு மிக வேகமாக அங்க மேற்கு வங்காளத்துல பரவி இருக்கிறது. 18 லோக்சபா மெம்பர்ஸ் 2019 வந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 எங்களுக்கு 77 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இப்பொழுது நாங்கள் எதிர்கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, கூட்டணிக்குள்ளதான் சிக்கல், இந்தியா கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு குறித்த ஒரு சிக்கல் இருக்கு. குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை மூலமாக கூட எலெக்ஷன் டைம்ல பேசி தீர்க்கப்படலாம். ஆனா அதே வலுவான ஒரு கட்டமைப்பை கூட்டணியை பாஜகவால உருவாக்க முடியுதா?
இல்ல கார்த்திகேயன், அது மாதிரி கிடையாது. அங்க வந்து நீங்க வந்து அங்க கூட்டணிக்குள்ளார என்ன பிரச்சனைன்றதை நீங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்க மேடம் ஹசீனா சையது வந்து இதை பத்தி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க கடந்து போறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்படல. எது உண்மையோ அதை நாங்க தெளிவா பேசுறோம். நீங்க வந்து இங்க குட்டைய குழப்ப வேண்டாம். எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களோட ப்ரெடிக்ஷன் அத மட்டும் ப்ளீஸ் காம் டவுன். நான் பேசிட்டு இருக்கேன் இல்லீங்களா? No. I am putting my thoughts. I am talking to Karthikeyan. Why you are interfering? சரி அவரு When you get the opportunity, you talk. Nobody is going to stop you. இல்ல ஒண்ணும் அவர் தவறா சொல்லல. உங்க கட்சியின் தலைமை நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நேரம் விரயமா இல்ல அவர ஆசீர்வாதமாச்சாரி என்ன சொல்வதாக நான் புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு கட்சியின் தலைமையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வருவதாக என்ன பிரச்சனை? சரி என்ன சொல்ல வந்தாருன்னு கேட்போமே. என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நேரம் விரைவாது. சரி நீங்க பேசுங்க. என்ன சொல்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய கூட்டணிக்குள்ளார எங்க மேற்கு வங்கத்திலையும் பிரச்சனை வந்திருக்கும், ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து மேற்கு வங்காளத்துல வந்து அவங்க கேட்டிருக்கிற சீட் வந்து 10ல இருந்து 12 சீட்டு அவங்கள்ட்ட கேட்கறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்ல, மேகாலயால 2 சீட்ல போன தடவை காங்கிரஸ் ஒரு சீட்ல ஜெயிச்சிச்சு, ஒரு சீட்டு பாஜக ஜெயிச்சிச்சு. அந்த சீட்டை எங்களுக்கு திரும்பி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்கறாங்க. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல, நாங்க வந்து அங்க பலமா இருக்கிறோம், நாங்க அங்க வந்து மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம்னு அங்க மேற்கு வங்காளத்தில் சொல்றாங்க. எங்களை பொறுத்தவரை ரொம்ப நேரமா ஒரே ஒரு கேள்வியை வெவ்வேறு விதமா கேட்டுட்டு இருக்கேன். அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பேசி தீர்த்துக்கட்டும், நம்ம அதை விட்டுருவோம். அவங்க கூட்டணி பிரச்சனையை பேசி தீர்த்துக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, மம்தா ஒருவேளை தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு ஒண்ணுமோ, இல்ல மாநில கட்சிகள் வலுவா இருக்கிற பகுதிகளில் தனிச்சு நிக்கலான்னு ஒரு முடிவெடுத்தா அது பாஜகவுக்கு சவாலா இருக்குமேன்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அதுல ஏதாவது பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல, எந்த ஒரு சவாலும் கிடையாதுங்க. எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வலுவாக இருக்கிறோம். இதே மேற்கு வங்காளத்தில் 42க்கு 42 அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல வந்து பஞ்சாப் 2 விருந்தினர்கள் இருக்காங்க, பேசி நாங்க அடிக்கிறதுக்கு வரோம். நாங்க எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. சரி.